ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். நான் சரவணன் சோமசுந்தரம், பேலன்ஸ் தேரியின் ஆசிரியர். இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து இந்த காணொலி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூமராலஜியை பத்தின ஒரு பதிவு. நிறைய பேருக்கு நியூமராலஜி அப்படிங்கறது வந்து நம்மளுடைய ஹீப்ரூ மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல முழுக்க முழுக்க நியூமராலஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சிஸ்டம் ஃபுல்லா. நம்மளுடைய இதுல வந்து தமிழ் எண்கள் இருக்கே தவிர ஆங்கிலத்துக்கு நம்ம பண்ணல. பட் ஆனா ஃபாரின்ல தான் முழுக்க முழுக்க நியூமராலஜி வளர்ந்தது. இப்ப இந்தியாவில வந்து நியூமராலஜி பயங்கர ஃபேமஸ். யாருக்குள்ள ஒரு 20-25 வருடங்களாகவே மிகப்பெரிய ஃபேமஸ்ல போயிட்டு இருக்கிறது நியூமராலஜி. ஆனா நியூமராலஜில என்ன ஒரு பிரச்சனைனா, நியூமராலஜி வேற ஜோதிடம் வேற நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதுதான் நீங்க மிகப்பெரிய தவறாக போயிட்டு இருக்கு. நியூமராலஜிக்குள் ஜோதிடம் அடக்கமே இல்லை. நியூமராலஜியை வச்சு ஒருத்தனுடைய லைஃபை மாத்திட முடியாது. நியூமராலஜி அப்படிங்கிறது வந்து கிரகத்துக்குள் அடக்கம். எண்கள் அத்தனையும் கிரகத்துக்குள் அடக்கம். கிரகங்களுக்குள் அனைத்தும் அடக்கம். கடவுளே வந்து மனுஷரூபத்துல வந்தாலும் அந்த கிரகங்கள் கடவுளுக்கும் வேலை செய்யும் என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய உண்மை. அப்படி இருக்கும்போது எண்கள் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்ப நியூமராலஜி வேலை செய்யாதுன்னா 100% வேலை செய்யும். அதான் நான் சொல்றேன், நியூமராலஜி 100% வேலை செய்யும். அது எப்ப செய்யும்னா, உங்களுடைய ஜோதிட ரீதியாக நீங்கள் எண்களை இயக்கினால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு மொத்தமா வந்து நியூமராலஜி நான் 1ஆம் நம்பர்ல பேர் வச்சேன், ரஜினிகாந்த் வந்து 1ஆம் நம்பர்ல பேர் வச்சிருந்தாரு, நம்பர் 1ல வந்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. கமலஹாசன் தன்னுடைய பெயரை வந்து ஹாசன் மாத்தின, கா இருந்ததை ஹாசன் மாத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப சக்சஸ் ஆனார் அப்படின்னு சொன்னீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. நியூமராலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அஸ்ட்ரோ நியூமராலஜி தான் மிகப்பெரிய வெற்றியை தவிர தனிப்பட்ட நியூமராலஜி தோத்து போயிடும். எண்களுக்கு நிறைய சக்தி உண்டு, இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். ஆனால் அது உங்கள் ஜாதகத்திற்கு சரியான எண்களான்னு பாத்துக்கங்க. சில பேர் 8ஆம் நம்பர் ஆகவே ஆகாதும்பாங்க, சில பேர் 8ஆம் நம்பர் சூப்பரா இருக்கும்பாங்க. பாத்திருக்கீங்களா? சில பேருக்கு எனக்கு குருவுடைய பேர்ல வச்சோம் சார் செட்டே ஆகல, சனியுடைய பேர்ல வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மேட்டர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சுந்தர் பிச்சை நீங்க பாத்தீங்கன்னா, சுந்தர் பிச்சை அப்படிங்கிற பிச்சை அப்படிங்கிற சனியுடைய காரகமா. சுந்தர் பிச்சை யாரு? இன்னைக்கு கூகுளோட சிஇஓ. அவருக்கு தெரியாதா? இல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காதா? பிச்சைன்னு பேர் வைக்கிறமே நாளைக்கு ஒரு சனியோட ஆதிக்கத்துக்குள்ள போயிடுவாருன்னு. தொழிலதிபர் ஆயிட்டாரு. இன்னைக்கு அவருடைய சம்பளங்கள் வந்து சேலரியா காசா கொடுக்கறது இல்ல. அவருக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டா ஷேர்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட், அதாவது மொத்த கம்பெனியோட லாபத்துல ஒரு பங்கு அப்படின்னு வருமானத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிச்சைங்கிற பேர் எப்படி அவருக்கு? அப்ப சனி நல்லா இல்லாம அந்த பேர் வந்துருமா அவருக்கு? ஸோ நியூமராலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். இன்றைக்கு ஒரு தேதி, இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ஆம் தேதியில ஒருத்தர், இன்னைக்கு தேதி 2ன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு 7ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7ஆம் தேதியில பிறந்தவங்க நம்ம என்ன சொல்லுவோம்னா, சார் உங்களுக்கு 2ஆம் நம்பர் சூட் ஆயிடும், 3ஆம் நம்பர் சூட் ஆயிடும், இப்படின்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஆகாத நம்பர் சில நியூமராலஜில வந்துடும். ஆனா பாருங்க, அன்றைக்கு பிறந்த அத்தனை பேருக்கு அது சூட் ஆகுமானா சூட் ஆகாது. ஏன்னா நீங்கள் அன்றைய தேதிக்குத்தான் நியூமராலஜி பாக்குறீங்களே தவிர ஒரு தனி மனிதனுக்கு நீங்க பார்க்கவே இல்லை. இன்றைக்கு ஒரு நாள், கரணம், நட்சத்திரம், யோகம்னு ஒரு வாரத்துல இருக்கிற 5 இதுமே நல்லா இருக்கு. ஒரு 12 லக்னத்துல 12 குழந்தைகள் பிறகுறாங்க. இன்னைக்கு வந்து மொத்தமா வந்து இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட முடியுமா? ஒரு குழந்தை சிசேரியன்ல பிறக்கும், ஒரு குழந்தை நார்மலாக பிறக்கும். அதே போல ஏன் பிறந்ததுன்னு கேட்டா, அவர் லக்ன ரீதியா அந்த கிரகங்கள் வந்து இப்படி இருக்கு, அதனால அவர் சிசேரியன். இது லக்ன ரீதியா அவருக்கு 5ஆம் இடம், இந்த அம்மாவுடைய 5ஆம் இடம் நல்லா இருக்கு, அதனால இவங்க நார்மல் குழந்தை அப்படின்னு சொல்ல முடியுமா? அன்றைய நாள் நல்லா தானே இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி தானே பிறக்கணும், ஏன் பிறக்கல? இன்றைய நாள் ஒரே மாதிரி தான் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மனநிலை இருக்கணும்ல, ஏன் இல்ல? அப்ப இன்றைய மனநிலை எப்படி நம்மளுக்கு மாறிட்டு இருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்கும். இந்த 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 தருணத்துல என்னுடைய மனநிலை கொஞ்சம் கோபமா இருக்குன்னா இன்னொருத்தருடைய மனநிலை சந்தோஷமா இருக்கும். இன்னொருத்தர் வந்து துக்கத்துல இருப்பாரு, இன்னொருத்தர் வருத்தத்துல இருப்பாரு, இன்னொருத்தர் எதுவுமே இல்லாமல் நார்மலா இருப்பாரு. ஏன்? அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கிரகங்கள் வேலை செய்யுது. எப்படி ஒவ்வொருத்தருக்குமே அந்த கிரகங்கள் வேலை செய்யுதோ, இந்த நியூமராலஜியும் அப்படிதான். ஒரே நாள் பிறந்த அத்தனை குழந்தைகளும் ஒரே மாதிரி வேலை செய்யவே செய்யாது. அதனாலதான் நியூமராலஜி நடுவுல ஃபெயிலியர் ஆனது. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை மாத்திக்கிட்டு வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் லக்ன ரீதியாக இணைக்க மறந்தார்கள் என்பதுதான் உண்மை. ஜோதிடத்திற்குடன் எப்பொழுது நியூமராலஜி சேருதோ அன்னைக்குதான் ஜெயிக்க முடியும். இது ஏன் இவ்வளவு விரிவா சொல்றேன்னா, நம்பர்ஸை மட்டும் வச்சுட்டு நீங்க வந்து நான் இதுல மட்டும் பேர் வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. ஜோதிடத்துடன் இணைந்து பயணிக்கக்கூடிய நியூமராலஜிஸ்ட் ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா பாத்துக்க, நிறைய பேரை நல்ல உதாரணம் காட்ட முடியும். அப்ப அந்த நம்பர் எங்க செட் ஆகுதுன்னு பண்ணா அது கிரகத்துக்குள்ள அடக்கம். உங்க லக்னத்துக்கு உகந்த கிரகங்கள் எது என்பதை அறியாமல் நீங்க நியூமராலஜியை கொண்டு வந்து நான் பிறந்த டேட்டுக்கு வைக்கிறீங்கன்னா மாறி போயிடும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்பர்ல இருந்து பிரமிட் மெத்தட்ல போறீங்களே, அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்பர் உங்களுடைய அந்த நம்பர் என்ன ஆகும்னா, உங்களுடைய ஜோதிடத்துல உங்களை இயக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கணும். அது நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் அது 8ஆக இருந்தாலும் நன்மை செய்யும், 3ஆக இருந்தாலும் நன்மை செய்யும், 6ஆக இருந்தாலும் நன்மை செய்யும். அந்த கிரகம் நன்மை செய்யுதான்னு பாருங்க. அதை விட்டுட்டு மொத்தமா வந்து நான் பிறந்த டேட்டுக்கு நான் உடல் எண்ணுக்கும் உயிர் எண்ணுக்கும் ஒரு நம்பர் நட்பு எண்ணா ஒண்ணு எடுத்திருக்கேன், அந்த எண் என்ன இயக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது உங்க ஜாதகத்துக்கு நெகட்டிவான கிரகமாக இருந்தால் அது நெகட்டிவை மட்டும்தான் செய்யும், மாத்துக்கிறதே எனக்கு கிடையாது.
பல பேரை நான் பார்த்துட்டேன், நான் பல பேருக்கு பேரை வச்சு கொடுத்துருக்கேன், மாத்தி கொடுத்துருக்கேன். நம்பர்ஸ் தான். நம்பர்ஸ் எப்படி பண்ணணும்? கிரகத்துக்குள்ள இருக்கும். இந்த இயக்கக்கூடிய கிரகத்தை நீங்க எடுக்கணும். நீங்க கிரகத்து காரகத்தை என்ன வேணா பேர் வச்சுங்க, ஆனா நம்பர் இருக்கு இல்லையா, அது நியூமராலஜிக்குள்ள போட அந்த நம்பர் அப்படிங்கிறது ஜோதிடத்துக்கு கூட அடங்கிடும். அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் இன்றைக்கு ஒரு 12 குழந்தை இன்னைக்கு பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 ஹவர்ல ஒரு 12 குழந்தை பிறக்கிறாங்கன்னா ஒரே லக்னமா தான் இருக்கும், பெருசா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே 24 மணி நேரத்துல எத்தனை குழந்தைகள் பிறக்கும், எத்தனை லக்னங்கள் மாறும்? 12 லக்னம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த கிரகங்கள் மாறும் பொழுது அதோடைய தன்மைகள் மாறும், உங்களுக்கு இயக்கக்கூடிய பாவங்கள் மாறும், உங்களோட ஆதிபத்தியங்கள் மாறும், இந்த எண்களும் மாறும். அப்ப இந்த எண்கள் நன்மை செய்யணும்னா ஜோதிட ரீதியாக மிக்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக நியூமராலஜி ஜெயிக்கும். நியூமராலஜி என்பது ஜோதிடத்தின் ஒரு அங்கம் தானே தவிர தனித்து விடப்பட்ட ஒரு இது கிடையவே கிடையாது. எல்லாமே நியூமராலஜியை பிரிச்சு பாக்குறீங்க, அதை பிரிச்சு பார்க்காதீங்க. அது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம். ஜோதிடத்தை பிரிச்சுட்டீங்கன்னா வெறும் கையவோ காலையோ வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. உடம்போட அதை ஒட்டி இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. அப்போ ஜோதிடத்துடன் இணைந்து பார்க்கணும். இங்க என்ன எப்படி சார் பாக்குறது அப்படின்னு கேட்டா, ரொம்ப சின்ன கான்செப்ட் மட்டும் சொல்றேன். இது வந்து ஒரு அவேர்னஸ் பதிவு தான், இதை புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், மேஷ லக்னத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 3ஆம் நம்பர்ல வச்சீங்கன்னா தோத்து போயிடுவீங்க, 7ஆம் நம்பர்ல வச்சீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. நீங்க பிறந்த தேதிக்கு நீங்க ஒரு ஏதாவது ஒரு எண்ணில பிறந்து அது நட்பு எண்ணா இருக்கலாம் 3, 7ஆம் நம்பர் நட்பு எண்ணாக இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா தோத்து போயிடுவீங்க. நீங்க எதுல தெரியுமா பேர் வைக்கணும்? பொதுவா வச்சீங்கன்னா சுக்கிரன், சனி, ராகு, புதன். இந்த எண்கள் என்ன? சுக்கிரனுக்கு 6, ராகுக்கு 4, புதனுக்கு 5, சனிக்கு 8. இந்த எண்களில் வர மாதிரிதான் நீங்க பேர் வைக்கணும். இந்த 4 கிரகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு உகந்ததாக இருக்குன்னு பார்த்துதான் நாங்க எடுப்போம். அதுல வைக்கும் போது ஜெயிக்கும். இந்த 4மே வைக்கலாம், வச்சா தப்பு இல்ல. தப்பி தவறி இந்த சனி போய் குருவினுடைய வீட்டுல குரு சாரத்திலே உட்காந்துட்டு அது பெருசா வேலை செய்யும், நியூட்ரல் ஆயிடும். ஒரு லாபம் ஒரு நஷ்டம் அப்படின்னு கொடுத்து உங்களை நியூட்ரல் பண்ணிடும். அப்ப உங்களை எப்படி நீங்க ஜெயிக்கணும்? சார் நான் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும்னா இந்த 4ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நல்லது பண்ணும். ஏன்னா கடவுளால் வரையறுக்கப்பட்ட விஷயம் தெரியுங்களா, ஒரு உயர்வு ஒரு தாழ்வு என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இயற்கையான விதி. ஒரு கிரகம் உங்க லைஃப கெடுக்கறதுக்கு இருந்ததுன்னா அதே ஜாதகத்தில் ஒரு கிரகம் கொடுக்கறதுக்கு இருக்குங்கிறத ரூல். பராசருடைய சித்தாந்தம் அதுதான். நான் பார்த்த வரைக்கும் அத்தனை பேருக்கு இருக்கு. ஆனால் என்னன்னா கொடுக்கக்கூடிய காலங்கள் தான் மாறி இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வரும், இல்ல சின்ன வயசுல போயிருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இதைத்தான் விதின்னு சொல்றமே தவிர மற்றபடி எல்லாருக்குள்ளாரையும் இருக்கும். அப்ப அதை இயக்கக்கூடிய எண்கள் எதுன்னு எடுத்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியை தூக்கணும். ரிஷப லக்னத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குருவினுடைய குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய் இந்த எண்கள்ல தான் நீங்க பேர் வைக்கணும். இந்த நம்பர் தான் உங்களுக்கு செட் ஆகும். இந்த நம்பர் நீங்க பிறந்த டேட்டுக்கு நட்பா பகையா சமமா இதெல்லாம் பார்க்காமல் இது முதல்ல இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல எது பெஸ்டா இருக்கோ அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு தான் நீங்க பேர் வைக்க ட்ரை பண்ணணும். மிதுன லக்னத்துக்காரங்களுக்கும் இதே போலதான் குருவினுடைய அணியில் இருக்கக்கூடிய எண்கள் தான் சூட் ஆகும். குருவுக்கு 3, சூரியனுக்கு 1, சந்திரனுக்கு 2, செவ்வாய்க்கு 9, அதுக்கப்புறம் வந்து கேதுவுக்கு 7. இந்த எண்களை தான் நீங்க வைக்க முடியும். சார் நான் பிறந்த டேட்டுக்கு சரியா வரலையே சார் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் சொல்லலாம் அன்றைய தேதிக்குத்தான் நியூமராலஜி, ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்கான நியூமராலஜி அது கிடையாது அப்படிங்கறத உண்மை. சரி சார் இது ரெண்டையுமே எப்படி சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல 12 ராசின்னு நான் சொல்லிடுறேன். கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிரன், சனி, ராகு, புதன் இதுலதான் நீங்க இந்த எண்களை தான் நீங்க சூஸ் பண்ணணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு, அதாவது சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க சுக்கிரனுடைய அணி, சுக்கிரன், ராகு, சனி, புதன். அதே போல கன்னியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய அணியில ஏற்கனவே சொல்ல சுக்கிரன், சனி, ராகு, புதன். துலாத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அணி, குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய் இந்த எண்கள்ல தான் வைக்கணும். விருச்சகம் அடுத்தது. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிரன், சனி, ராகு, புதன் இதுலதான் நீங்க வைக்கணும். அதே போல தனுசுவை பொறுத்த வரைக்கும் சனி, சுக்கிரன், ராகு, புதன். மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய். மீனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க குருவினுடைய அணிதான். இதுக்கு எல்லாம் ஏன் இருக்குன்னா இதுக்கெல்லாம் காரணகர்த்தாக்கள் நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் ஜோதிடம் படிக்கணும். சரி, இப்ப இந்த நான் சொன்ன ஒவ்வொரு லக்னத்துக்கு என்ன மாதிரி எண்கள்ல வைக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த கிரகங்களை தெரிஞ்சுக்க, அதோட எண்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும், பாத்துக்க. இப்போ இந்த கிரகங்களை தெரிஞ்சிட்டீங்க, இதுல எது பெஸ்ட்னு சூஸ் பண்றதா ஜோதிடம் மாறுபடும். உதாரணத்துக்கு ஒரு மீன லக்னத்துக்காரங்க வராங்க. மீன லக்னத்துக்காரங்க வந்தோன்னா சொல்லுவாங்க, சார் குருவினுடைய எண்கள் நீங்க சொன்னீங்க, நான் குருவுல எது சார் வைக்கலாம்? குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய் 3 வைக்கிறதா, 1 வைக்கிறதா, 2 வைக்கிறதா, இல்ல 9 வைக்கிறதா, இல்ல 7 வைக்கிறதா? என்ன சார் எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலதான் இதுக்குத்தான் ஜோதிடர் வேணும். இந்த நம்பரை சூஸ் பண்ணிடுவீங்க. இந்த 5மே உங்களை காப்பாத்தும். ஆனா தி பெஸ்ட்னு ஒண்ணு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். வாழ்க்கையோட உயர்வுக்கும் தாழ்வுக்கும் ஒரு கிரகம் லைஃப்ல இருந்தே தீரும், அந்த அனுபவத்தை கொடுத்தே தரும். அப்ப இந்த 5ல எது உங்களுக்கு செட் ஆகுதுங்கிறதுக்கு தான் ஸ்பெஷலிஸ்ட் வேணும். அதுக்குதான் நாங்க இருக்கோம். இல்லைன்னா நீங்க படிக்கணும்.
ஸோ உங்களுக்கு எது என்பதை முடிவுபடுத்துறதுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த 5ல எதுங்கிறதுக்கு ஒண்ணு படிக்கணும், இல்லைன்னா ஜோதிடர்கிட்ட கொடுக்கணும். ஜோதிடர் வேற நம்பர்ல வச்சானா, சார் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நான் மீன லக்னத்துக்காரன், எனக்கு 3 இல்ல 5, 3 இல்ல 2, 1, 7, அதே போல வந்து 9ஆம் நம்பர், இந்த நம்பர்ல எது பெஸ்ட்னு பார்த்து வச்சு கொடுங்கன்னு சொல்ல தெரியும். அப்ப அதை சொல்ல தெரிஞ்சால் மட்டும்தான் நியூமராலஜி ஜெயிக்கும். இந்த 5மே காப்பாற்றும். சில இடத்துல இந்த 5ல ஏதாவது ஒண்ணு வச்சு அது லாப நஷ்டத்தை ஈக்குவல் பண்ணிடும். நாங்க வந்து லாபத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு ஒரு நம்பர் வேணுங்கிறப்ப அந்த எண்ணை எடுக்கிறாங்க பேர், அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட், அதுலதான் தூக்கணும். அப்போ இந்த எண்கள் என்பதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இந்த எண்கள்ல போகும்போது அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எடுக்கும் பொழுது இந்த இடத்துலதான் நீங்க பார்க்கணும் உங்களுடைய நியூமராலஜி. நீங்க பிறந்த எண்ணு, உடல் எண், உயிர் எண் எது வேணா போட்டுக்கங்க. அதுக்கு இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு நம்பர் கண்டிப்பா இருக்கும். வாழ்க்கையில கடவுள் அதான் சொல்லுவார், ஜோதிடம் நியூமராலஜி. இந்த நியூமராலஜி என்பது ஜோதிடத்தினுடைய ஒரு அங்கம். இந்த அங்கத்தை அதை பிரிச்சு பார்க்கவே பார்க்காது. அப்போ நீங்க பிறந்த எண்ணுக்கு, உடல் எண்ணுக்கோ உயிர் எண்ணுக்கோ கண்டிப்பாக ஒரு நட்பு எண், ஈக்குவலான எண், இல்ல வந்து ஒரு உச்சமான கிரகத்துடைய எண் உங்களுக்கு கண்டிப்பா அதுல கிடைக்கும். இந்த அணிலேயே இருக்கும். அதுல இருக்கக்கூடிய கிரகத்தை சூஸ் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஜாதகத்துல நல்லா இருக்கான்னு மட்டும் பாத்துட்டீங்கன்னா போதும். அது ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து இல்ல அது செட் ஆகல அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் போயிடும். ரெண்டாவது ஆப்ஷன்னா எண்கள் இருக்கும், அதுல இது பரவாயில்லைன்னு ஒரு இடத்துல இருக்கும், அந்த எண்ணை தூக்கணும். கண்டிப்பா ஒண்ணு கிடைக்கும். என் அனுபவத்தில் கண்டிப்பா அந்த மாதிரி 5ல ஒண்ணு கிடைக்கும், இல்ல 4ல ஒண்ணு கிடைச்சிடும். கவலையே படாதீங்க. அது உங்க பிறந்த டேட்டுக்கும் வரும், உங்களுடைய மொத்தமா கூட்டினீங்கன்னா ஒரு நம்பர் வருது அதுக்கும் வரும், சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் வந்து 100% உட்காரும். அந்த மாதிரி எங்களை சூஸ் பண்ணி பாருங்க. இந்த நியூமராலஜி எவ்வளவு பெரிய மிகப்பெரிய உயரத்தை தருதுங்கிறத உங்க கண் முன்னாடி பார்க்க போறீங்க. ஏன்னா நிறைய பேர் இது தெரியாமல் மொத்தமா எடுத்து அடிக்கிறது, அதுக்கப்புறம் அஸ்ட்ரோவை மட்டுமே பார்த்து வைக்கிறது, இது எல்லாமே சூட்டபிளே ஆகுது. சில பேர் வந்து பாருங்க லக்னத்துக்கு ஈக்குவலா வைப்பாங்க. சார் எனக்கு லக்னாதிபதி அந்த நம்பர்ல வச்சேன், 5ஆம் அதிபதிக்கு வச்சேன், பூர்வ புண்ணியம் வளர்த்துருச்சு அதை வச்சேன்னா உங்களால் லாபம் இல்லை, யாராவது வாங்கி கொடுத்தா சாப்பிடுவீங்க, உங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சா சாப்பிட முடியும். அந்த எண்களை தொடவே கூடாது. பொதுவாக நாங்க சொல்றது, நீங்க உழைச்சு முன்னேறணும்னா ஆப்போசிட் அணியில தான் உங்களுடைய அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்பரை வைக்கணும். நான் சுயமா முன்னேறி எனக்குன்னு ஒரு பேரை கிரியேட் பண்ணணும்னு நான் நினைச்சேன்னா நான் 1 பேரே வைக்க மாட்டேன் முதல்ல. ஏன்னா அதெல்லாம் சும்மா உட்காந்து சோம்பேறித்தனமா உட்காந்து சாப்பிட்றது, உடச்சு கொடுத்தா வாங்கி சாப்பிட்றது, பெருமநாயம் பேசிட்டு போறது, அதெல்லாம் வச்சுனீங்கன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஸோ சுயமா சம்பாதிக்கணும், சுயமா பேர் வாங்கணும், எங்க அப்பா விட ஒரு ஸ்டெப்பு மேல வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய எண்கள் அப்படியே ஆப்போசிட் அணியில தான் இருக்கும். அதுதான் சொல்ல, சில பேர் என்ன சார் நெகட்டிவான பேர்ல எடுத்து தரீங்க, 3, 8 கிரகத்தினுடைய நம்பர் எடுத்து தரீங்கப்பா, நீ உழைச்சு முன்னேறுவப்பா அப்படின்னு சொல்லிடும். நான் வந்து ஈஸியா உட்கார்ந்து சாப்பிடணும், எங்க அப்பா அம்மா நான் சொல்றதை கேட்கணும், என் பிள்ளைங்க எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், 1, 5, 9 எடுத்துக்கங்க. அதுக்கும் நியூமராலஜி சம்பந்தமே கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த நியூமராலஜி அப்படிங்கிறது நீங்க பார்க்க வேண்டியது நம்பர்ஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது லக்ன ரீதியாக மேட்ச் பண்ணுங்க. எந்த லக்னத்துக்கு எந்தெந்த நம்பர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் அது நம்பர்ல எடுத்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்பர் வரும்பொழுது மட்டும் அந்த பேர் அமைக்கும் போது உங்களுடைய பிறந்த எண்ணுக்கும் அதே போல உங்களுடைய உடலெண் உயிரெண் சொல்லுவாங்க இல்லையா, அதோடைய மொத்த விஷயத்துக்கும் நீங்க செட் ஆகிற மாதிரி 2ல ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகிடும். அதுல நீங்க எடுங்க. நியூமராலஜிக்கும் சரியாக இருக்கும், உங்களுக்கு அது ஒரு திருப்தி கிடைச்சிடும், உங்களுக்கு ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு நம்பர் இயங்க ஆரம்பிச்சிடும், பக்காவா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை பேஸ் பண்ணி ஃபோன் நம்பர், உங்களுடைய வண்டி நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய ஏடிஎம் பின்னு, உங்களுடைய பாஸ்வேர்டு எதெல்லாம் இருக்கோ, உங்களுடைய வீட்டு நம்பர்ல இருந்து குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற பேட்ச் நம்பர்ல இருந்து எதை வேணா நீங்க சூஸ் பண்ணலாம், பேங்க் நம்பர்ல இருந்து எது வேணா சூஸ் பண்ணுங்க, பக்காவா வேலை செய்யும். நீங்க அடிப்படையவே விட்டுட்டு மத்ததை சூஸ் பண்ணீங்கன்னா இது எல்லாமே தோத்து போயிடும். இது எல்லாமே அருமையான கான்செப்ட். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜோதிடத்துடன் இணைக்காமல் பார்ப்பதுதான் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள். அதை சரிப்படுத்திக்கங்க, கண்டிப்பா வெற்றி உண்டு. மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.